பெரிய அடையாளம். கண்டிப்பா நாங்களும் கட்டாயமாக சரியாக வாசிக்கணும். யுக முடிவுக்கான பெரிய அடையாளங்கள். அப்ப இது சரியாக நான் மார்க் பண்ணிக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வருகை, யாஜூஜ் மாஜூஜ் வருகை, சூரன் உதித்தல் பெரிய அடையாளங்கள். அறியாமை அதிகரித்தல் பெரிய அடையாளம் இல்லை. கட்டணங்கள் கட்டு போட்டி இதெல்லாம் அடையாளங்கள் தான். ஆனால் சிறிய அடையாளம், சிறிய அடையாளம். ABC தான் ஆன்சராக வரும். கட்டாயமாக சரியாக முழுமையாக வாசித்துக் கொள்ளணும். நாங்கள் கூட இப்போ வாசிக்கிற நேரம் கீழே விட்டது நல்லா பார்த்துக்கோங்க, சரியாக வாசிச்சுக்கோங்க. ரைட். 31ஆம் கேள்வி பார்ப்போம். இஸ்லாமிய வரலாற்றில் பைத்துல் மால் நிர்வாகத்துக்கென பாதுகாப்பான தனி கட்டடங்கள் ஒரு அமைக்கப்பட முன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜிதுன் நபவி தான் ஒரு பைத்துல் மாலாக பொருளாதார மையமாக அது சேவை வழங்கியதுன்னு நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அது பொறுப்பாக இருந்தார். அதே நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் மாலை உருவாக்கிற நேரம், பைத்துல் மால் என்ற அந்த நிர்வாகத்தை உருவாக்கிற நேரம் ஆரம்பத்தில் பைத்துல் மாலுக்கான ஒரு அதிகாரி நியமித்தார். அப்ப அந்த அதிகாரிக்கு கீழால தான் பைத்துல் மால்ல பாதுகாப்பு வந்துச்சு. அந்த பைத்துல் மால் அதிகாரிக்கு மேலால அந்த கவர்னர் அல்லது ஹலீஃபா அதை முக்கியமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை கண்காணிப்பவராக இருந்தார். அப்ப அந்த வகையில பைத்துல் மால் என்றது பைத்துல் மால் ஹாஸ் பைத்துல் மால் என்றது ஒரு தனி கட்டடமாக போறது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல. ரைட். அப்ப இது பைத்துல் மால் தனியான ஒரு கட்டடத்துக்கு போறதுக்கு முன்னால பைத்துல் மாலுக்கு நியமிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பில் தான் இருந்துச்சு. அதே நேரம் ஹலீஃபா நேரடி கண்காணிப்பின் கீழே தான் அது இயங்கி வந்ததுங்களை பார்க்கலும். மேற்படி கூற்றுக்களுள் இஜ்மா தொடர்பான கருத்துக்களை மாத்திரம் கொண்ட தெரிவு செய். இஜ்மா சம்பந்தமான கூற்று மாத்திரம். தீர்ப்பொன்றை மேற்கொள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட முஜ்தஹிதுகள் இருக்க வேண்டும். இது இஜ்மா சம்பந்தமான. ஒன்றுக்கு மேற்பட்ட முஜ்தஹித் இருந்தால் மட்டும்தான் இஜ்மா செய்யலாம். பிரதேச நிற மொழி வேறுபாடுகளை தவிர்த்து அனைவரும் கருத்தில் ஒற்றுமைப்பட வேண்டும். இது இஜ்மா. பெரும்பான்மை முஜ்தஹிதுகளின் முடிவுகள் தீர்ப்பாக கொள்ளப்பட முடியும். இஜ்மா அக்ஸரி சம்பந்தமாக ஆனது. முஜ்தஹிதுகளின் பெரும்பான்மையானோர் குறித்ததொரு தீர்ப்பில் உடன்படுவதோடு மற்றும் சிலர் அதில் முரண்பட முடியும். ஒப்புநோக்குதல் அடிப்படையில் புதிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்குதல் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நபித்தோர்கள் கருத்துக்களும் வாழ்வும் துணை மூலாதாரமாக கொள்ளப்படுகின்றது. இதுல நபித்தோர்கள் கருத்து என்று சொல்றது வந்து கவுலு சஹாபி. அப்ப இது வரையலாம். அதே நேரம் ஒப்புநோக்குதல் கியாஸ். இப்ப இதுல ஆரம்பமாக வார இந்த 4 விஷயங்களும் இஜ்மா சம்பந்தமான. இஜ்மாவுடைய வகைகள் வருது இஜ்மா சம்பந்தமானது. அப்ப ஏபிசிடி என்றது தான் ஆசாக வரும் என்றால் இந்த அதுக்கு பிறகு வார ரெண்டும் இஎஃப் ரெண்டும் இது கியா சம்பந்தமாகவும் இது கவுலு சஹாபி சம்பந்தமாகவும் வார கூற்றுக்கள். மகாவம்சத்தில் யவன என்ற பதம் முதலில் கிரேக்கர்களையும் பின்னர் அரேபியர்களையும் குறிப்பதாக குறிப்பிடும் மகாவம்ச மொழிபெயர்ப்பாளர் யார்? இந்த கருத்தை சொல்றவர் வந்து வில்லியம் கைகர் தான். யவன என்ற சொல் மூலமாக கிரேக்கர்கள் பின்னர் அரேபியர்கள் குறிப்பிடப்பட்டார்கள். மகாவம்சம் மொழிபெயர்த்த வில்லியம் கைகர் என்ற கருத்தாக வரும். அடுத்த 34வது வந்து அப்படி சொன்னால் கருத்து வேறுபாடுகளின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒழுக்கங்களை உள்ளடக்கிய தெரிவு. கருத்து வேறுபாடுகளின் போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். கருத்து வேறுபாடுகளின் போது ஒருவர் மதித்து நடத்தல் கட்டாயமாக நடக்கணும். கருத்து வேறுபாடுடைய அம்சங்கள் பரஸ்பரம் நியாயம் காணல். கருத்து வேறுபாடுடைய அம்சங்கள் பரஸ்பர நியாயம் காணல் என்பது. அகீதா போன்ற அடிப்படையான விடயங்கள் விட்டு கொடுத்து சமரசம் பேணல். கருத்துக்களில் பிடிவாதம் போக்கை தவிர்த்தல் இது வரும். வாக்குவாதத்தின் போது அடுத்தவர் பற்றிய நல்லெண்ணத்தை வளர்த்து கொள்ளல் இதுவும் வரும். அதே நேரம் அகீதா போன்ற அடிப்படை விடயங்கள்ல கருத்து புறம்பாடு படையல. கருத்து புறம்பாடு அகீதா போன்ற விடயங்கள்ல கருத்து புறம்பாடு வர இயலாது. கருத்து வேறுபாடுடைய அம்சங்கள் பரஸ்பரம் நியாயம் காணல். நாங்க கருத்து புறம்பாடுடைய விஷயங்கள் பரஸ்பரம் நாங்க இணைந்து போக பார்க்கணும். அப்ப ABDE என்றதுதான் ஆன்சராக வரும். ABD என்றதுதான் ஆன்சராக வரும். நாங்கள் அடுத்ததாக அடுத்த கேள்வி பார்ப்போம்.
மேலுள்ளவற்றை சரியான கூற்றுகளை மாத்திரம், சரியான கூற்றை மாத்திரம் கொண்ட விடை. உருஃபை ஒரு சட்ட மூலாதாரமாக கொள்வதை சில சட்ட அறிஞர்கள் அங்கீகரிக்கின்றனர். சரி, உருஃப சட்ட மூலாதாரமாக கொள்வதில் மனிதன் செயல் சுதந்திரம் அற்றவன் என்பதை முதசிலாக்கள் கோட்பாடு ஆகும். முதசிலாக்கள கோட்பாடு மனிதன் செயல் சுதந்திரம் உடையவன், சம்பூர்ணமான பூரணமான சுதந்திரம் உடையவன் என்ற கருத்து. அது இல்லை. அதே நேரம் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது குறைஷியருக்கு சமாதானம் பேசுவதற்காக கலீஃபா உமர் அலி அல்லாஹ் அவர்கள் மக்கா நகருக்கு அனுப்பப்பட்டார். இது பீல. உமர் அலி அல்லாஹ் அனுப்பப்பட்டவர் உஸ்மான் அலி அல்லாஹ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார். உமர் அலி அல்லாஹ் அனுப்புவதாக ஆலோசித்தார். உமர் அலி அல்லாஹ் உஸ்மான் அலி அல்லாஹ் அனுப்புற நல்ல பொருத்தம் என்றதை அந்த கருத்தை முன்வைத்தார். போர்த்துக்கேயரை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும். உஸ்மான் அலி அல்லாஹ் மதீனா மக்காவுக்கு போய்த்து போன நேரம் அந்த இடத்துல அவர் கலந்து ஆலோசித்த நேரம் உஸ்மான் அலி அல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உம்ரா செஞ்சுட்டு போங்க, முஸ்லிம்கள் அனுமதிக்கலாம். அப்போ உஸ்மான் அலி அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்று அந்த மக்கால வாழ்ந்த முஸ்லிம்கள் சிலர் சந்திச்சாங்க. அந்த நேரத்துல தான் உஸ்மான் அலி அல்லாஹ் குறைஷிகள் சிறை பிடித்தாங்க. அந்த சந்தர்ப்பத்துல தான் உஸ்மான் அலி அல்லாஹ் கொல்லப்பட்டார் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்ச நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து ருத்வான், பையத்து சஜரான்னு சொல்லப்படுற ஒரு உடன்படிக்கை, ஒரு பையத்தை செய்கிறாங்க சஹாபாக்களோட. இது பாட்டொன்னுகளில் கேட்கப்படுது. ஆனால் அந்த பய சஜரா நடக்கிற நேரம் உஸ்மான் அலி அல்லாஹ் திரும்பவும் வந்தார் என்றது முக்கியமான விஷயம். போர்த்துக்கேயரை இலங்கையிலிருந்து வெளியேற்ற முஸ்லிம்களும் இணைந்து போராடினார்கள். இது சரி. அடுத்தது இலங்கையில் அரேபியரை இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினர். அப்ப எங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு அரேபியர்கள் வரப்பைத்தான், அரேபியர்கள் ஊடாகத்தான் இஸ்லாம் இலங்கைக்கு வருது. அப்ப அந்த வகையில இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தும் அரேபியர்கள் அப்ப ADE என்றுதான் ஆன்சராக வரப்போகுது. ரைட். இப்ப இந்த கேள்விகளை பொறுத்தவரை இதில் நாங்கள் இணைக்கிற கேள்விகளை மிக கவனமாக இணைக்கணும். எங்களுக்கு சில நேரம் விளங்காத தெரியாத ஆன்சர்கள் வரதாக இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்களை வச்சு இதில் ஆன்சர் நாங்கள் கெஸ் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்கும் நாங்கள் அதுக்காக வேண்டி நாங்கள் படிக்காம பேய்த்திடப்படாது, நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளாமல் பேய்த்திடப்படாது. ஆனால் இந்த இடத்துல சில நேரம் எங்களுக்கு தெரியாதவர்கள் வந்து இருந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் சரியாக அந்த ஆன்சருங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதான் நாங்கள் இருக்கணும். ரைட். பையுல் முஅஜ்ஜல் கர்து ஹசன், இது வியாபாரம் தொடர்பாக வந்திருக்கிற ஒரு கேள்வி. இப்ப இதுல பையுல் முஅஜ்ஜல் சொன்னா பிற்போட்டப்பட்ட கொடுப்பன வியாபாரம். ரைட். கர்து ஹசன் என்று சொன்னால் வட்டி இல்லாத அழகிய கடன். அப்ப DC எங்களுக்கு தெரியும், DC ரெண்டு ஆன்சர் இதுல தான் நாங்க மூணாவதுல தான் மாறப்போகுது. ரைட். மூணாவது தமீன் என்று சொன்னால் காப்புறுதி. அப்ப ஆன்சர் இது. அப்ப வகாலான்றது பொறுப்பு சாட்டுதல், சம்சரா என்று சொல்றது தரகர் சேவை, புரோக்கர். அப்ப விட ஆன்சர் எங்களுக்கு எடுத்துடலாம். ரைட். அடுத்தது அதே மாதிரி தான் நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியிலும் அதே மாதிரியான சார்ட் தான் வருது. இந்த இடத்துல நாங்க பார்ப்போம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 194 தான் பிறந்தார். அப்ப இதுல முதலாவது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஈவர் அப்படித்தான் ஆன்சராக வரும். அப்ப இமாம் முஸ்லிம் ஹிஜ்ரி 204, இமாம் திர்மிதி 209, அபு தாவூத் 201, இமாம் நசாயி 215. லேசாக ஆன்சர் வந்து. ரைட். இதை பார்ப்போம். முதசிலாக்கள் ஹவாரி ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய முரண்பட்ட பிரிவுகள் சம்பந்தமாக முதசிலாக்கள் எடுப்போம். முதசிலாக்களுக்கு இதுல எங்க பொருந்தும் பார்த்தால் அல் குர்ஆன் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது என்று பொருந்தும். அப்ப எங்களுக்கு பார்க்கணும் முதலாவதுக்கு என்றது இதுல லேசாக அடிக்கையிலும் ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. அப்ப அந்த வகையில ஹவாரிஜ்கள் அல்லாஹ்விலிருந்து பிரிந்து சென்றவர்கள், அல்லாஹ்வுடைய அணிந்து பிரிந்து சென்றவர்கள் ஹவாரிஜ்கள். ஷியாக்கள் என்ற ஒரு இமாமத் கோட்பாட்டை பின்பற்றுபவர்கள். முர்ஜியாக்கள் ஈமானுக்கும் அமலுக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். ஜபரியாக்கள் அனைத்தும் கலாகத்தின் படியே மனிதனுக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் கபரியாக்கள். அப்ப இதுல இப்படி லேசாக சில இடங்கள் எங்களுக்கு ஆன்சர்ஸ் எடுக்கவும் மேலுமாக இருக்கும். ரைட். அடுத்ததுதான் மகாசித், ஹவாயித் ஃபிக்ஹியா, ஹாஜியா, தஹ்சீனியா, பரூரியா. மகாசித் என்று சொல்றது நோக்கங்கள். மகாசித் என்று சொன்னால் நோக்கங்கள். பி. அப்ப முதலாவது ஆன்சர் பி. எனக்கு 2 வருது. அப்ப ரெண்டாவது பார்ப்போம். ஹவாயித் ஃபிக்ஹியாண்டா சட்ட விதிகள். அப்ப A. B A வாரது ஒரே ஒரு ஆன்சர் தான்.
ஹாஜியான்னு சொன்னா தேவை, தஹ்சீனியான்னு சொன்னால் தரூரியா அத்தியாவசிய தேவை, தஹ்சீனியா ஆடம்பர நிலை. அடுத்தது போவோம். அடுத்ததும் தொடர்படுத்துறது தான் தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ் நன்மைகள் சம்பந்தமாக வந்திருக்கும். தொழுகையை பார்ப்போம். தொழுகை என்றது நாங்க இங்க பார்த்த லேசா அடிக்கணும் என்றால் இதுல நாங்க எல்லாத்தையும் வாசி தொடர்படுத்துறதை விட எங்களுக்கு முதலாவது கருத்து எதுக்கு தொடர்படுது என்றது பார்க்கற லேசாயிக்கும். என்றால் இது இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வழியில் உள்ளதை வாசிச்சு தான் நாங்கள் தொடர்படுத்தமாக இருக்கும். உலகளாவிய முஸ்லிம்கள் சமூகத்தில் ஓர் அங்கத்தவனாதல், உலகளாவிய முஸ்லிம் சமூகத்தில் சொல்ல நேரம் அது ஹஜ். அயலவர்களது உரிமைகளை மதித்து நடக்கும் நிலை உருவாகுவது ஹுகூகுல் இபாத். கடமை உணர்வு, நேரத்துக்கு இயங்குதல், சுறுசுறுப்பு உண்டாகுதல் தொழுகை. உலோபித்தனம் நீங்கி தாராளத்தன்மை வருதல் ஜகாத். ஜகாத்தின் மூலம் தான் உலோபித்தன்மை நீங்கும். அடுத்தவர்களது கஷ்டங்கள் பங்கு கொள்ளும் மனப்பாங்கு ஏற்படுத்துதல் நோன்பு. நோன்புடாகத்தான் அடுத்த மனிதர்களுடைய கஷ்டங்கள் பங்குகளை மனப்பாங்கு ஏற்படுது. அப்ப தொழுகைக்கு சி வார ஆன்சர். சி வார 2 இருக்குது. ஜகாத் டி, சி டி தான் ஆன்சராக வரும். சி டி, அப்புறம் இ, அதே நேரம் ஏ பி ஆன்சராக. அடுத்த கேள்வி போவோம். இஸ்லாமிய வாரிசுரிமை அமைப்பில் துல் அர்ஹாம் என அழைக்கப்படுபவர்கள் தெரியும். அசாபுல் ஃபுரூத், அசபா, அது துல் அர்ஹாம். துல் அர்ஹாம் என்றது குறித்த சொத்துக்கு வாரிசலாக 3வது நிலையில் சேருபவர்கள் ஆவர். 3வது நிலையில் சேருபவர்கள் ஆவர். அடுத்தது தாபீன்கள் காலத்தில் ஆரம்பத்தில் ஹதீஸ் துறை எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கான காரணம் அல்லாதது. தாபீன்கள காலத்துல ஹதீஸ் துறையில முகம் கொடுத்த பிரச்சனை அல்லாதது. குலஃபா ராஷிதுகளுக்கு பின்னர் ஆட்சி பீடம் ஏறிய ஆட்சியாளர்கள் ஒரு சிலரின் மோசமான செயற்பாடுகள். இது முக்கியமான காரணம் ஹதீஸ் துறையில பிரச்சனை வாரதுக்கான. குலஃபா ராஷிதுங்கள் ஹதீஸ் பாதுகாப்பு விடயத்தில் கை கொண்ட முயற்சிகள் பின்னர் கைப்பிடிக்கப்படாமை, இதுவும் ஒரு காரணம். எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் குறைவாக காணப்பட்டமை, இது ஒரு காரணமாக வரல. ஒரு நூற்றாண்டு காலம் வரை ஹதீஸ் தொகுக்கப்படாமை காரணமாக அமைந்தது. பகுத்தறிவின் அடிப்படையில் தீர்ப்பு கூறும் அளவுக்கு நிலைமை மோசமாகியமை, இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் குறைவாக காணப்பட்டமை தான் ஒரு காரணமாக அமையாது தான் ஆன்சராக வரும். மஹபத்துல் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு காட்டுதல், குறித்து காட்டுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு காட்டுவதாகும். அதிர்ஷ்டத்தில் அடங்கக்கூடிய 4 விடயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உலகத்துல 4 விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு அமைந்தா ஒரு அதிர்ஷ்டம்னு சொன்னாங்க. நல்ல மனைவி, விசாலமான வீடு, நல்ல அயலான் என்ற தோடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நல்ல வாகனம். ஒரு நல்ல வாகனம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது, அதிர்ஷ்டம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த 4 விஷயங்கள் தான் நல்ல மனைவி, விசாலமான வீடு, நல்ல அயலவன், நல்ல வாகனம். ரைட். அடுத்து நாங்க அடுத்த 46 நம்ப வரை கேள்விக்கு போவோம். முதலாவது கூற்று, அனைத்து ரசூல்மார்களுக்கும் வழங்கப்பட்ட தீன் ஒன்றாகும், சட்டங்கள் வேறுபட்டதாக காணப்பட்டது. இது சரி. இது சரி. இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஸ்லாமிய அகீதாவை தூய வடிவில் பாதுகாப்பதற்கு பெரும் பங்களிப்பு செய்தார்கள். இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி பாடுபட்டார். அப்ப ரெண்டும் சரி. 1வது ஆன்சர். அல் குர்ஆன் இறைவனின் தூய வார்த்தைகள் ஆகும். இதுவும் சரி. அல் குர்ஆன் விடைய உள்ளடக்கம், சொல்லாட்சி, ஊமை, இலக்கிய நயமாகின மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டவை ஆகும். அப்ப இதை விளங்கப்படுத்துது. அப்ப இது 5. முதலாவது கூற்று இது விளங்கப்படுத்துது. ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டு ஃபிக்ஹ் துறையின் பொற்காலம் என அடையாளப்படுத்தப்படுகிறது. ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டு பொறுத்தவரையில ஃபிக்ஹுட தேக்க நிலை, ஃபிக்ஹ் பின்னடைவு போன நிலை. அப்ப இது பிழையான கூற்று. அல் குர்ஆனை புரிந்து கொள்ள ஹதீஸில் தேவைப்படுவதில்லை. இது ரெண்டும் பிழையான கூற்று. அப்ப ரெண்டும் பிழையானதுன்னு சொன்னால் 4. அகீதா, இபாதா, ஹுதூத், கஃபாரா என்பவற்றில் இஜ்திஹாத் இடம்பெற முடியும். அகீதால, இபாதால, ஹுதூத்ல, இது எல்லாத்திலையும் இஜ்திஹாத் இடம்பெற முடியாது. அப்ப இது பிழையான கூற்று. புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்வைக்க இஜ்திஹாத் அவசியமாகும். இது சரி. அப்ப முதலாவது கூற்று பிழையானது, 2வது கூற்று
சரியானது. 2 மார்க்க தீர்ப்புகளை அகீதா இபாதா ஹுதூத் கஃபாரா என்பவற்றில் இஜ்திஹாத் இடம்பெற முடியாது என்றது. இந்த அகீதா இபாதா ஹுதூத் கஃபாரால இஜ்திஹாத் இடம்பெற முடியாது. அப்ப இது பிழையான கூற்று. புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்வைக்க இஜ்திஹாத் அவசியமாகும் என்ற சரியான கூற்று. அப்ப 2வது ஆன்சர். மார்க்க தீர்ப்புகளை வழங்குவதற்கு அல் குர்ஆனின் ஆதாரம் கிடைக்காத போது சுன்னாவை ஆதாரமாக கொள்ள வேண்டும். சரி. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்முல்லா அவர்கள் கியாஸ் இஸ்திஹ்சான் என்பவற்றை சட்டவாக்கத்துக்கு அடிப்படையாக கொள்ளவில்லை. இமாம் அபு ஹனீஃபா பொறுத்தவரையில கியாஸ் அதிகமாக பயன்படுத்தின ஒருவர் அதன் இஸ்திஹ்சானை பயன்படுத்தினார். அப்ப இது பிழையான கூற்று. இது பிழை. அப்ப இது சரியான கூற்று, இது பிழையான கூற்று. அப்ப அந்த வடையில இந்த ஆன்சர் சரி பிழைன்றது 3. அப்ப 1 5 4 2 3என்றதான் இந்த 5க்கும் ஆன்சராக வரும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்க 2020ஆம் ஆண்டுல வந்த பார்ட் 1 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அதே நேரம் அதோட வார நிறைய விஷயங்கள் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். இன்ஷா அல்லாஹ் இதே போல இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு உங்களுக்கு பிரயோசனமான ஒரு பாடத்தினூடாக உங்களுக்கு பயனளிக்கிற ஒரு விஷயத்தை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.